இன்றைக்கி சிம்பிள் அண்ட் டேஸ்டான லெமன் ரைஸ் ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரையும் பாருங்கள். இது செய்கிறதுக்கு 4 லெமன் எடுத்திருக்கேன். அதோட சீட் ரிமூவ் பண்ணிவிட்டு சாறு மட்டும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு கடலெண்ணெய் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அது கூடவே 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நறுக்குன இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிட்டு 3 வரமிளகா காம்புக்கு இல்லாமல் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 3 பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் தாராளமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கலர் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதிகமாக விட்டுறாதீங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ரைஸ்க்கு நான் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். நல்லா ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ரைஸ் உதிரியாக இருக்கும். இப்போ ரைஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து கலந்து